நண்பர்களுக்கு வணக்கம், வாழ்த்துக்கள். இஸ்ரேல் திரும்பவும் ஈரானுடைய உச்சபட்ச தலைவர்களை குறிவைத்து எலிமினேட் பண்ணியிருக்கிறாங்க. இதில் முக்கியமானவர் அலி லாரிஜானி அப்படிங்கிறவர். இவர் ஈரானுடைய சுப்ரீம் நேஷனல் செக்யூரிட்டி கவுன்சிலோட தலைவராக இருக்கிறார். 17ஆம் தேதி நடந்த தாக்குதலையே இவரை கொன்னுட்டாங்க. ஆனாலும் ஈரான் இதை உடனே ஒத்துக்கொள்ளவில்லை. ஏன்னா இது மிகப்பெரிய அவமானம். இஸ்லாமிக் ஈரானுடைய தேசத்துடைய உச்ச பாதுகாப்பு கவுன்சிலுடைய தலைவருக்கே அங்கே பாதுகாப்பு இல்லை என்பது எந்தளவு வெட்கப்பட வேண்டிய விஷயமா இருக்குது. அதனால தான் அவங்க உடனே ஒத்துக்கொள்ளவில்லை. ஆனால் வேறு வழியில் அதை மறைக்க முடியாது. இவர் டெஹ்ரானில் அவருடைய மறைவிடமாக இருக்கக்கூடிய ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் தான் இருக்கும்போது தாக்குதல் நடந்திருக்கு. அவரோட கூட சேர்ந்து இன்னும் பல முக்கிய தலைவர்கள் எல்லோரும் இருக்கும்போது தாக்கப்பட்டு அழிக்கப்பட்டிருக்கிறார். அதே நாளில் இன்னொரு முக்கியமான தலைவரையும் இவங்க எலிமினேட் பண்ணியிருக்காங்க. அது யாருன்னா குலாம் ரெஸா சொலைமானி என்பவர். இவர் ஐஆர்ஜிசிக்கு கீழே இயங்கக்கூடிய பாஸ்ஜி என்கிற அந்த அமைப்புடைய அந்த படைப்பிரிவுடைய தலைவராக இருக்கிறார். இந்த பாஸ்ஜி அமைப்பு தான் ஈரான் அரசாங்கத்துக்கு எதிராக போராடுறாங்களே இந்த மக்களை, போராட்டக்காரர்களை தேடி தேடி கொலை செய்கிற அல்லது அவங்கள கைது செய்து சித்திரவதை செய்கிற அமைப்பு. இன்றைக்கும் ஈரானில் டெஹ்ரான் முழுவதுமே அங்கே பல இடங்களில் சோதனை சாவடிகளை வைத்து அங்கே வரக்கூடிய மக்களை சோதனை பண்ணுறது, சந்தேகப்படுறவங்கள ஈரான் அரசாங்கத்துக்கு எதிராக செயல்படுறாங்க அப்படின்னு தெரிஞ்சால் அவங்களெல்லாம் கைது பண்ணுறது, இந்த வேலைகளை செய்து கொண்டே இருந்தாங்க. மக்கள் வீதிக்கு வந்து போராடக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்கள கட்டுப்படுத்துகிற வேலையை செய்கிறது, அப்படி போராடுறவங்களை நடுத்தருவிலே வைத்து சுட்டுக்கொள்வது, இந்த வேலைகளை எல்லாம் செய்கிறது இந்த அமைப்பு தான். கிட்டத்தட்ட ஒரு வாரமாக இந்த அமைப்பினரை இஸ்ரேல் தேடி தேடி வேட்டையாடி கொண்டு இருக்கிறார்கள். எங்கெல்லாம் சோதனை சாவடிகளை வைத்து இந்த படைப்பிரிவினர் நின்றுட்டு இருக்கிறாங்க, தளபதிகள் எங்கெல்லாம் இருக்கிறாங்களோ அங்கெல்லாம் மொசாத் அவர்களுடைய ட்ரோன் மூலமாக கண்காணித்து இதுவரை 2000 தாக்குதல்களை நடத்தியிருக்கிறாங்க. அப்படிதான் இப்போது இந்த படைப்பிரிவுடைய மிக முக்கியமான தலைவராக இருக்கக்கூடியவர், இந்த மொத்த இயக்கத்தையும் கட்டுப்படுத்தக்கூடியவராக இருக்கிற இந்த சொலைமானி, இவரையும் கொன்றிருக்கிறார்கள். இதோட நிற்கலை, அடுத்த நாளே ஈரானுடைய இன்டெலிஜென்ஸ் மினிஸ்டர், உளவுத்துறைய தலைவரையே கொன்று விட்டார்கள். இஸ்மாயில் காச்சிப் என்பவர். இவர்தான் இந்த ஐஆர்ஜிசியுடைய உளவு தகவல்கள் ஈரானில் மொசாத் செயல்படுதுன்னா அதற்கு எதிராக அதை கண்காணிக்கிற வேலையை செய்கிறது. ஹமாஸ், ஹிஸ்புல்லா, ஈராக்கில் இருக்கக்கூடிய ஈரானுடைய தீவிரவாத அமைப்புகள், இதன் மூலமாக வரக்கூடிய தகவல்கள் இதெல்லாம் நிர்வகிக்கிற ஒரு அமைப்புக்கு தலைவர். உலகம் முழுதும் ஐரோப்பா, ஆஸ்திரேலியா, அப்படி பல தேசங்களில் ஐஆர்ஜிசியுடைய தீவிரவாத அமைப்புகள் செயல்படுது. அங்கே தீவிரவாத அமைப்புகளை உருவாக்கி தாக்குதல் நடத்துவது, இப்படிப்பட்ட உளவு தகவல்களை நிர்வகிக்கக்கூடியது, இதை எல்லாமே இவர் தான் செய்து கொண்டிருந்தார். ஆயத்துல்லா கமேனிக்கு பிறகு அடுத்த லெவலில் செயல்படக்கூடிய மிக முக்கியமான தலைவர்கள்னால் இந்த 3 பேர் தான். அதனால் இவர்களை இப்படி அடுத்தடுத்து அழித்திருப்பது மிகப்பெரிய ஒரு காரியம், இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய வெற்றி, ஈரானுக்கு இது மிகப்பெரிய அடி. ஈரான் மற்றும் ஈரான் ஆதரவாளர்கள் பெஞ்சமின் நெதன்யாகுவை நாங்கள் கொன்றுவிட்டோம் அப்படின்னு ஏஐயில் படம் போட்டு விளையாடி கொண்டு இருக்கும்போது இஸ்ரேல் ஈரானுடைய உச்சபட்ச தலைகளை எடுக்கிற வேலையை வெற்றிகரமாக செய்து கொண்டு இருக்கிறாங்க. இது மாதிரி வேறு எந்த தேசமும் இதுவரை செய்ததே இல்லை. ஈரான் மக்கள் இவர்கள் கொல்லப்பட்ட செய்தி வந்ததும் அவ்வளவு ஆர்ப்பரித்தார்கள். அவங்களுடைய டெஹ்ரானில் பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட்ஸ் மாடிகள் என்ன பார்த்தா அந்த நகரம் முழுவதும் அவ்வளவு ஆர்ப்பரிப்பு சத்தம் கேட்குது. மக்கள் கூச்சலிட்டு கொண்டாடுறாங்க. ஏன்னா இவர்கள் அந்த அளவு இந்த மக்களை ஒடுக்கி இருக்கிறாங்க. போராடுற மக்களை நடுத்தருவில் மிக மோசமாக கொலை செய்த அமைப்புகள், அதனுடைய தலைவர்கள் இவங்க. அதனால தான் இஸ்ரேல் பிரைம் மினிஸ்டர் ஈரான் மக்களுக்கு என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் இப்படி தொடர்ச்சியாக ஈரானுடைய முக்கியமான தலைவர்கள், தளபதிகளை எல்லாம் கொன்று கொண்டு இருக்கிறோம், இதை தொடர்ச்சியாக செய்வோம், அதனால் இப்போது நீங்கள் தைரியமாக வெளியே வந்து வீதிகளில் வந்து கொண்டாடுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா இப்போ அவர்களுக்கு ஒரு பண்டிகை காலம், ஃபெஸ்டிவல் ஆஃப் ஃபயர் அப்படிங்கிற ஒரு பண்டிகை கொண்டாடுவாங்க. உலகம் முழுவதும் இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா புத்தாண்டு தொடக்கமாக அவங்க கருதுகிறாங்க. இந்தியாவில் கூட தெலுங்கு பேசும் மக்கள் உகாதி அப்படின்னு சொல்லி புத்தாண்டை கொண்டாடக்கூடிய காலம் இது. இஸ்ரேலுக்கும் அவர்களுக்கான புது வருடம் இந்த மார்ச் கடைசியில் அல்லது ஏப்ரல் 1 ஆரம்பிக்க இருக்குது. அதனால் பெஞ்சமின் நெதன்யாகு என்ன சொல்கிறாரு, நீங்கள் வீதிகளுக்கு வந்து இதை சந்தோஷமாக கொண்டாடுங்க, நாங்கள் மேலிருந்து பார்த்து கொண்டே இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறார். ஈரான் முழுவதும் இஸ்லாமிக் ஈரானுடைய தலைவர்கள், அவருடைய தளபதிகள், அவர்களுடைய தலைக்கு மேலே இஸ்ரேலுடைய சேட்டலைட் ட்ரோன்கள் பறந்து கண்காணித்து கொண்டே தான் இருக்குது. அவர்கள் எங்கே ஒளிந்திருந்தாலும் எப்போ அவங்க வெளியே வர்றாங்களோ அப்போ அவர்களை பின்தொடர்ந்து போய் எப்போ அங்கே மக்கள் இல்லாத இடத்துல இருக்கிறாங்களோ அப்போ அவர்களை தாக்கி அழித்து விடும். உலக வரலாற்றில் இந்த மாதிரி ஒரு யுத்தம் இதுவரை நடந்ததே இல்லை. ஏன்னா யுத்தம்னாலே மிக அதிக அளவில் மக்களும் போர் வீரர்களும் தான் அங்கே கொல்லப்படுவாங்க. ஆனால் இங்கே பார்த்திங்கன்னா தலைவர்கள், தளபதிகளை குறிவைத்து பின் பாயிண்ட் அக்யூரஸியில் அவர்கள் மட்டும் அழித்து ஒழிக்கப்படுகிறார்கள்.
இப்படி இந்த இஸ்லாமிக் ஈரானுடைய முக்கியமான தளபதிகள், தலைவர்களை எல்லாம் முழுமையாக அழித்தொழிக்க வேண்டும் என்கிற முடிவோடு இஸ்ரேல் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இன்னொரு பக்கம் அமெரிக்கா மிக அதிக எடை கொண்ட, மிக அதிக வீரியம் கொண்ட பங்கர் பஸ்டர் குண்டுகளை வீசிக்கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு ஹார்மஸ் ஜலசந்தி பக்கம் 5000 பவுண்டு கொண்ட ஒரு மிகப்பெரிய பங்கர் பஸ்டர் குண்டுகளை வீசியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 2300 கிலோ எடை. ஏன் ஹார்மஸ் ஜலசந்தி பக்கம் போடுறாங்கன்னா, அந்த இடத்துல தான் ஒரு மிகப்பெரிய தீவு இருக்குது. அதில் தான் இந்த ஐஆர்ஜிசியுடைய அண்டர் கிரவுண்ட் மிசைல் சைட் இருக்குது. இங்கேருந்து ஏராளமான மிசைல்ஸ், ட்ரோன்கள் மூலமாக அங்கே போகக்கூடிய கப்பல்களை எளிதாக தாக்க முடியும். அதனால தான் இப்போ அமெரிக்கா சேட்டலைட் மூலமாக இந்த அண்டர் கிரவுண்டில் இருக்கக்கூடிய மிசைல் சைட்ஸை எல்லாம் தேடி தேடி அழித்து கொண்டிருக்கிறார்கள். ஏன்னா ஈரானுடைய ஒரே வலிமையான ஆயுதமே இந்த மிசைல்ஸ் தான். இதை வைத்து தான் இந்த வளைகுடா பகுதியில் இருக்கக்கூடிய துபாய், பஹ்ரைன், குவைத், சவுதி அரேபியா இப்படிப்பட்ட தேசங்களை தொடர்ந்து தாக்கி கொண்டிருக்கிறாங்க. இது அந்த தேசங்களுடைய பொருளாதாரத்தை மட்டும் இல்லை, மொத்த உலகத்துடைய பொருளாதாரத்தையே ஸ்தம்பிக்க வைக்கக்கூடியதாக இருக்குது. அதனால தான் இப்போது இந்த ஈரான் தொடர்ந்து மிசைல்ஸை அனுப்புறதை உடனடியாக நிறுத்தணும்னா அந்த அவர்களுடைய மிசைல்ஸ் எல்லாத்தையும் தேடி தேடி அழித்தாக வேண்டும். இப்படி பெருமளவில் அழித்து கொண்டிருக்கிறார்கள். அதனால தான் இப்போ பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் அனுப்பியது போல் அதிக அளவு மிசைல்ஸை ஈரானால் அனுப்ப முடியலை. பெரும்பாலான ஏவு தளங்கள், மிசைல் சைட்ஸ் எல்லாமே அழிக்கப்பட்டு கொண்டு வருகிறது. ஆனால் எப்போவுமே இன்னும் கொஞ்சம் ரிசர்வில் வச்சுருப்பாங்க. முக்கியமான ஒரு கட்டத்தில் அமெரிக்கா அல்லது இஸ்ரேலை தாக்கணும், முக்கியமான தளங்களை தாக்கணும்னா அதற்காக கொஞ்சம் ஏவுகணைகளை அவங்க பதுக்கி வைத்திருக்கலாம். அதனால் அதையும் முற்றிலுமாக எல்லாத்தையும் தேடி அழித்தாக வேண்டும். அதையெல்லாம் அழித்தால்தான் இந்த யுத்தம் முடிவுக்கு வரும். அதனால் இடையில் எந்தவித ஒரு பேச்சுவார்த்தை, சமாதான ஒப்பந்தம் அப்படின்னு இந்த யுத்தம் நிற்காது. ஏன்னா இஸ்ரேலும் ஈரான் அணு ஆயுதத்தை தயாரிக்கவே கூடாது, அதற்கான கெப்பாசிட்டி அவங்களுக்கு இருக்கக்கூடாது. அதற்கான தலைவர்களையும் அவங்க அழித்து கொண்டு இருக்கிறார்கள். அவருடைய மிசைல் பவரையும் முற்றிலுமாக அழிக்க வேண்டும் என்பது தான் அவர்களுடைய முக்கியமான திட்டமாக இருக்குது. அமெரிக்கா அவர்களுடைய ஏவுகணை சக்தியை முற்றிலுமாக அழிக்க வேண்டும் என்கிற திட்டத்தோடு தான் செயல்பட்டு கொண்டு இருக்கிறார்கள். ஏன்னா சுற்றி இருக்கக்கூடிய அரபு தேசங்களை இதை தான் விரும்புகிறாங்க. அவங்களும் ட்ரம்ப்ட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபினிஷ் த ஜாப். அவங்ககிட்ட இருக்கக்கூடிய மிசைல் பவரை முற்றிலுமாக அழிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது தான் இவருடைய விருப்பம். ஏன்னா இந்த ஹோர்முஸ் ஜலசந்தி அவ்வளோ முக்கியமானது. அப்போது இந்த பகுதியை தாக்கக்கூடிய வல்லமையில் ஈரான் இருந்தால் இன்றைக்கு மட்டும் இல்லை, என்றைக்குமே இது இவங்களுக்கு பிரச்சனையாக தான் முடியும். அதனால தான் இவர்கள் ஒன்று அந்த ஈரானுடைய அரசாங்கம் மாற்றம் அங்கே வரணும், அப்படி இல்லைன்னா அந்த மிசைல்ஸ், ட்ரோன்ஸ் எல்லாம் முற்றிலுமாக அழிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது இவங்களுடைய விருப்பமாக இருக்குது. ஆனால் இஸ்ரேல் மற்றும் ஈரானில் இருக்கக்கூடிய மக்கள் அங்கே ஆட்சி மாற்றம் வந்துடணும் அப்படிங்கிறதுல அதிக விருப்பத்தோடு இருக்கிறாங்க. ஆனால் எப்படியும் அவர்களுக்கு மிகப்பெரிய அழிவு வரதான் போது அதை தடுக்க முடியாது என்கிற நிலையில் ஈரானில் இப்போ இருக்கக்கூடிய தலைவர்கள், ஐஆர்ஜிசி, இவங்கெல்லாம் எப்படியாவது மற்றவர்களுக்கு மிகப்பெரிய அழிவை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி எந்த அளவும் பெரிய தாக்குதல்கள், பெரிய அழிவை கொண்டு வர்றதுக்கு அவர்களால் முடிந்தால் பெரிய அழிவுகளை கொடுக்கக்கூடியவங்க தான் அவங்க. இதை இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா எப்படி தடுக்க போகிறாங்க, இனி வரும் காலங்களில் இது யுத்தம் எப்படி போகுது அப்படிங்கிறத நம்ம தொடர்ச்சியாக பார்க்கலாம். நன்றி.